மனோ, இந்த பயணத்துல கேள்விகளும் இல்ல, பதிலும் இல்ல. டாக்டர், வெல்கம் யங் மேன். வந்துட்டாங்க. ஆமாம்மா, நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். முதல் தடவை வராங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஹே, அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் ஒரு பொம்பளை பித்தம் கிடையாதுப்பா. ஒரு அஃபெக்ஷன். கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஒரு துணை வேணும். எனக்கு தேவை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என் கூட இருக்கிறதுக்கு அன்பா ஆதரவா ஒரு துணை வேணும், அவ்வளோதான். பிடிக்கலன்னா அவள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கட்டும். ஆமாம், ஒரு ரவுண்டு போடுறியா? நோ தேங்க்ஸ். உன் இஷ்டம். மனோ, பணம் என் வாழ்க்கையை ஒளிமயமாக்குறதுக்கு என்கிட்ட இப்போ இது மட்டும்தான் இருக்கு. சின்ன வயசுலேயே அம்மா இல்லாத நான் பட்ட கஷ்டத்தை, அப்புறம் என் அப்பாவோட கொடுமையால் என்னோட இளமையான வாழ்க்கையை, என்னை தனிமையில் விட்டுட்டு காசுக்கு ஆசைப்பட்டு யூஎஸ்க்கு போன என் பொண்டாட்டியும் பொண்ணும். பாத்தியா பாத்தியா மனோ, என் அப்பாவை பாரு பாரு. என் வாழ்க்கையை இப்படி வீணாக்கிட்டு எப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காருன்னு பாரு. செத்து போனதுக்கு அப்புறமா அவரோட போட்டோவை நான் எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? என்னோட வெற்றிகளை பார்த்து அந்த ஆள் பொறாமப்படணும். கேடுகிட்ட உன்னை நான் செத்து போனதுக்கு அப்புறமும் இங்க மாட்டி வச்சிருக்கேன் எதுக்கு தெரியுமா? என்னோட அந்தஸ்து, என்னோட சந்தோஷம். பாத்தியாயா என் கெத்த? பாரு, வர்றத பாரு. எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நீ தடை பண்ணதெல்லாம் தானா என்ன தேடி வருது, பாத்தியா? நீ எல்லாம் ஒரு அப்பன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெளிச்சம் இல்லாத பகல், தூக்கம் இல்லாத இரவு, அது மட்டும்தான் எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு. நான் ஒரு மனநல மருத்துவர். ஆனா ஏன்னு தெரியல, நான் ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறேன். அதை நான் மாத்திக்கணும். திரும்ப பழைய மாதிரி ஆகணும். எனக்கு என்னோட பழைய சந்தோஷம் திரும்ப கிடைக்கணும். கொஞ்ச நேரத்துக்காவது. ஓகே, வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லுப்பா. யா யா. பிரியா, பிரியா, எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை நீ வருவன்னு. வாழ்க்கைன்றது ஒரு எல்லையில்லாத பயணம். சந்தர்ப்ப சூழ்நிலை சில சமயம் காதலா மாறலாம். அதை விட்டுடு. செய்யறது தப்புன்னு தோணுச்சுன்னா வீட்டை பத்தியும் அதோட சூழ்நிலையை பத்தியும் நினைச்சுக்கோ. அப்போ செய்யறது சரின்னு தோணும். என்ன நீ ஒரு பிம்புன்னு நினைக்கலாம், அப்படிதானே? என்னுடைய சூழ்நிலைக்காக நான் இப்படி ஒரு வேஷத்தை போட்டிருக்கேன். இது தப்புன்னு எனக்கு பல தடவை தோணிருக்கு. அப்பெல்லாம் நான் என்னுடைய மறுபக்கத்தை யோசிச்சு பார்ப்பேன். சரி, நீ போ.
நான் கண்ட கனவு மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நான் ராணியாக்குவேன்னு அர்த்தம். ஆதாரங்கள் எப்பவும் பாழாகிறது இல்ல. வெல்கம் டு த ஏஞ்சல்ஸ் பாரடைஸ். என் அம்மா மாதிரி இருக்க. நீ என்னோட அம்மாவே தான். ஆமா, எங்க அம்மா தான். அம்மா, அம்மா, என் அம்மா ஒரு ஒரு தேவதை மாதிரி இருந்தாங்க. என்ன மடியில வச்சு தாலாட்டு பாடணும்னு எங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அம்மா, 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 என்னோட அம்மா. வா அம்மா, வா, வா அம்மா, வா அம்மா. எவ்வளவு நாளாச்சு என் அம்மாவை பார்த்து. என் அம்மா, நீ உள்ள வாம்மா. ஐ லவ் யூ மா. அம்மா, அம்மா, நீ நீ உட்காருமா, உட்காரு, உட்காருமா. எனக்கு ஒரு முத்தம் கொடுமா, முத்தம். அம்மா, அம்மா, நான் உன் மடியில தலை வச்சு படுத்துக்கிறேன். படுத்துக்கிட்டுமா? அம்மா, அம்மா. உள்ள பீரோல உனக்காக ஒரு கவுன் வாங்கி வச்சிருக்கேன். அதை போட்டுட்டு வாமா. Oh my God, Veronica. Veronica. என் பியூட்டிஃபுல் டான்சர் வெரோனிகா. வெரோனிகா என்னோட லவ்வர். இன்னைக்கு நீதான் என்னோட வெரோனிகா.
வெரோனிகா, நீயும் நானும் இன்னைக்கு நல்ல காதலர்கள். ஆத்மாக்கள் நடனமாடும் இடுகாட்டுக்கு சென்று நம்ம 2 பேரும் ஒன்னானோம். டு யூ நோ மை லவ்? நீ பிறந்தது பனிமூட்டமா இருக்கிற சுவிட்சர்லாந்துல ஒரு குடிசையில. நீ செத்து போயிட்ட. நோ 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 நோ. உன்னோட ஆன்மா நிலைச்சிருச்சு. நீ உன்னோட கையை அறுத்துக்கிட்ட. ரத்தமா சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட? எதுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட? எதுக்காக? ஏன் சொல்லு. எதுக்குமா நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட? சொல்லுமா, சொல்லு வெரோனிகா. உன்ன மாதிரி அழகான பொண்ணு நீ தற்கொலை பண்ணிருக்க கூடாது. ஏன் பண்ண வெரோனிகா? சொல்லுமா. ஏன்? எதுக்காக நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட? ஏன்? இது என்ன இந்த வேஷத்துல? இன்னைக்கு அவருக்கு நான் வெரோனிகா. நான் பிறந்தது சுவானியால, பனி மூட்டமா இருக்க ஒரு குடில்ல. இறந்தது இல்ல, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டது கைய அறுத்துக்கிட்டு, அதுவும் ரத்தம் சொட்ட. டாக்டரோட பைத்தியம் உனக்கு வந்துருச்சா? இல்லாமலா பின்ன. நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறத அவரோட கற்பனை கதாபாத்திரங்களா இல்ல. சில நேரத்துல பொண்டாட்டியா, சில நேரங்கள்ல அம்மாவா, அக்கா தங்கையா, இந்த மாதிரி எல்லாம் அவரோட வாழ்க்கையில கிடைக்காம போன உறவுகளா. சில நேரத்துல நான் யாருன்னு எனக்கே தெரியாம போயிடுது மனோ. இந்த சூழ்நிலைக்கு நானும் தானே ஒரு காரணம், அப்படிதானே? பிரியா, நான் வேணும்னு இப்படி பண்ண நினைக்காத. நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தா வாழ்க்கை ஒரு எல்லை இல்லாத பயணம். உறவுகள் சில நேரம் காதலாகவும் மாறலாம். அது அப்படிதான் இருக்கும். எனக்கு கொஞ்ச நாளாவே நஷ்டம்தான். ஸ்வேதாவும் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன பார்க்கறதுக்கு கூட அவளுக்கு விருப்பம் இல்ல. ஸ்வேதால மட்டும் செய்யக்கூடிய சில கமிட்மெண்ட்ஸ்கள் இன்னும் பாக்கி இருக்கு. விரக்தியா இருக்கும். இல்லைனா ஒருவேளை எல்லாத்தையும் நிறுத்தலாம்னு நினைச்சிருப்பா. அப்படி திடீர்னு நிறுத்த முடியாது. அவ வாழ்க்கையை இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா. இல்லைனா அவையே இப்படி மாற போறா. நீ கவலைப்படாத. அந்த இடத்துக்கு நிச்சயமா வேற ஒரு பொண்ணு வருவா. கண்டிப்பா வருவா. ஆனா இப்ப ஸ்வேதா தானே எனக்கு வேணும். கொஞ்ச காலத்துக்காவது. அவளை விட்டுடு மனோ. நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி அவ போயிட்டு இருக்கா. யாரையும் நான் தேடி போனதில்ல, ஒருத்தரையும் கம்பல் பண்ணதும் இல்ல. தேவைப்படுறவங்க என்ன தேடி வந்தாங்க. அவளும் இந்த ஊர்ல இருக்கிற கூவத்துல விழாம அவங்கள நட்சத்திர பங்களால உட்கார வச்சேன். தேவைக்கேத்த பணமும் கொடுத்த, நல்ல வாழ்க்கையும் கொடுத்த. ஐ அக்ரி. நானும் தான் சம்பாதிச்சேன். ஆனா அதுக்காக நானும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. கூட்டி கொடுப்பவன் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டமும். இது மதில் மேல் பூனை மாதிரி எப்ப வேணாலும் விழலாம். அப்படி நடக்காம இருக்க ஸ்வேதாவை நான் பார்த்தே ஆகணும். உனக்கு தெரியும் அவ எங்க இருக்கான்னு. நான் அவகிட்ட பேசுறேன். இப்ப நீ கிளம்ப. அவகிட்ட சொல்லி வை. யாரும் யார்கிட்ட இருந்து ஒளிஞ்சு வாழ முடியாது. முக்கியமா சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு.
ஸ்வேதா, இப்ப பரவாயில்ல? மனோ வந்திருந்தான். அப்புறம் அப்புறம் போயிட்டான். என்ன பார்க்கணும்னு சொல்லலையா? எவ்வளவுதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம பழைய காலம் நம்மள துரத்துக்கிட்டே தான் இருக்க. நான் அம்மா கிட்ட சொல்ல போறேன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. இப்ப போய் சொல்லுவியா? வீட்ல இருக்கவங்கள பத்தி யோசிச்சு பாத்தியா? இது நடக்காம போயிடுச்சுன்னா அவங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு பெரிய சூறாவளியில மாற்றதை விட இப்பவே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுறது நல்லது. நாம பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் அதை மூடி மறைக்கிறதுல அர்த்தம் இல்ல. மியா குல்பா, மியா குல்பா, மியா மேக்சிமம் குல்பா. ஏன் தப்புதான், ஏன் தப்புதான், என்னோட பெரிய தப்பு. மன ரீதியா உடல் ரீதியா மனுஷங்கள்லாம் ஒரே மாதிரியா இல்லைனாலும் பலவிதமா தப்பு செய்யறவங்க தான். பெரிய தப்பா இருந்தா கூட அது மன்னிக்கப்படும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்க எதுவுமே இழக்கலன்னு நினைச்சுக்கங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வரலன்னு நீங்க நினைச்சுக்கங்க. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு குப்பை தொட்டியில போடுங்க. காணுங்க, நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்காக கனவு காணுங்க. எப்படி எப்படி எல்லாத்தையும் மறைச்சிட்டு குடும்பம் நடத்த முடியும்? நீதி அங்கதான் இருக்கு அரேஞ்ச் மேரேஜுக்கான முக்கியத்துவம். அது வரைக்கும் அறிமுகமே இல்லாத இருவர் திருமணத்துக்கு அப்புறமா முதல் இரவுல ஒன்னு சேர்றாங்க. அது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. புருஷனும் பொண்டாட்டியும் முதல் இரவுல மனம் திறந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கா? சொல்லுங்க. அப்படி அவங்க பேசுனாங்கன்னா இங்க விவாகரத்துக்கே நேரம் சரியா இருக்கும். சில ஆண்கள் வெளியில இருக்கிற பொண்ணுங்களோட சுத்துவாங்க. அப்படி இருந்தாலும் தான் பொண்டாட்டி தனக்கு மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவன் வேணா இன்னொருத்தன் பொண்டாட்டி மேல ஆசைப்படலாம். இதுதான் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு காத்தாடி நூல் மாதிரி இரண்டு மனங்களை ஒன்னு சேர்த்து வைக்கிறது. நீ கூட அந்த மாதிரி பண்ணலாம். உனக்கும் அது பொருந்தும். ஒய் நாட்? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா போய்கிட்டே இரு. உனக்கு வர வேண்டியது கண்டிப்பா வந்து சேரும். இதே மாதிரி